அரவணாக்ஸ் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மாறி மாறி வந்து பட்டக்கையிலேயே படும் பட்டக்காலிலே படும்னு சொல்ற மாதிரி மாறி மாறி வந்து அருணியே வரவங்களாம் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது எந்த சீசனை விட இந்த சீசனுடைய ஃபேமிலி ரவுண்டு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வெளியில் நடக்கிற விஷயங்களை அந்த வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது, எதுவுமே நம்ம வந்து ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கும். இந்த சீசனில் அதை பற்றி எந்த விதமான ஒரு கமெண்ட்டும் பிக் பாஸ் வந்து சொல்லலை. நீங்கள் எதை வேணால் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஃப்ரீயாக விட்டார். அது மட்டும் இல்லாமல் அவரே வந்து ஒரு விஷயத்தை வந்து எல்லாருக்கும் எடுத்து கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இந்த வீட்டுக்குள்ள யாருக்கிட்டையாச்சும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் நீங்கள் அதை தாராளமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு ரவுண்டே வைக்கிறாங்க. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்ச ஒரு செஷன்னா மஞ்சரி அவர்களுடைய அந்த ஃபேமிலி பேசின அந்த ஒரு விஷயங்கள் தான். அதாவது எதையெல்லாம் சொல்லணுமோ அதையெல்லாம் கிளியராக யாருக்கிட்ட சொல்லணும், நம்ம வந்து நினச்ச சில விஷயங்கள் கூட இன்றைக்கி நடந்திருக்குங்க. மாட்டினவரே திரும்பி திரும்பி மாற்றாப்புல. ஆக மொத்தத்தில் ஒரு விஷயம் என்ன புரியுதுன்னா, பல பேருக்கு அருண் மேலே ஏகப்பட்ட காண்டு இருக்குது. இப்போ அடுத்த முத்துக்குமரன் ஃபேமிலி வந்தாலும் என்ன பேச போகிறாங்க, ஜாக்லின் ஃபேமிலி வந்தால் என்ன பேச போகிறாங்க, இப்படி நிறையா இருக்குது. முதல்ல நம்ம பார்ப்போம். பிக் பாஸ் இப்படி சொல்கிறார். இந்த பிக் பாஸ் சொன்ன பிறகு முதல்ல மஞ்சரியோடைய அம்மா தான் பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, முதல்ல அருண் கிட்ட தான் வந்து சொல்கிறாங்க. அதாவது மஞ்சரிக்கும் அருணுக்கும் ஒரு சண்டை நடந்திருக்கும். அருண் வந்து இந்த கையெடுத்து கும்பிட்டு, மேம் நீங்கள் எதாக இருந்தாலும் கேப்டன் கிட்ட பேசுங்க மேம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இல்லையா. அன்னைக்கு ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை நான் மறந்துட்டேனே, ஏதோ ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை வந்து முதல்ல நீங்கள் தான் அருண் வந்து சொன்னீங்க. அந்த வார்த்தையை நீங்கள் சொன்ன பிறகு தான் அங்கே சண்டையை பெருசாக மாறிச்சு. அது மட்டும்தான் எங்களுக்கு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ நிறையா அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் அவங்க வந்து ஷேர் பண்ணாங்க. சரிங்களா, இதை இவங்களுடைய அம்மா சொன்னாங்க. இதை அவங்களுடைய அம்மா சொன்னாங்க. அடுத்து மஞ்சரியுடைய தங்கச்சி அம்மா பண்ணது தான் சிறப்பான சம்பவம். அதை பின்னாடி சொல்கிறேன். மஞ்சரியுடைய தங்கச்சி என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த பொம்மை டாஸ்கில் வந்து நீங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பீங்க, எனக்கு அது ரொம்ப பர்சனலாக ஹர்ட் ஆச்சு. என்னன்னா, அந்த பொம்மையோடைய தலையை திருகி போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதே மாதிரி அன்ஷிதா கிட்ட ஒன்று சொன்னாங்க, நீங்கள் வந்து டாஸ்கில் வந்து ஒரு விஷயத்த ஒன்று நடக்குது, அதில் கோவப்படுறீங்க அப்படின்னா அதை விட்டு வெளியில் வந்த பிறகு நீங்கள் அதே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. அதை வந்து டாஸ்க்குன்ற ஒரு மைண்ட் செட் உங்ககிட்ட இல்லை. அந்த அந்த ஒரு கோவத்தில் நீங்கள் நிறைய வேர்ட்ஸ் விடுறீங்க, அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் குறைச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அருண் கிட்ட என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த பொம்மை டாஸ்கில் வந்து நீங்கள் அந்த பொம்மை, அதாவது மஞ்சருடைய பொம்மையை அன்ஷிதா வந்து ரொம்ப இதுவாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. தூக்கி போடுறது, கையில் வச்சு இது ஒரு மாதிரி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது வந்து மஞ்சரி அப்படிங்கிற அந்த பேர் இருக்கிறதுனாலே நீங்கள் அந்த மாதிரி பண்ணீங்களோன்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லிட்டு அன்ஷிதா வந்து சொன்னாங்க. அன்ஷிதா வந்து அதுக்கு இல்லைங்க, நான் வந்து அது ஒரு கோவத்தில் நான் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, சாரின்னு சொல்லி போய் சாரி கேட்டாங்க. அருணுக்கு வந்து அவங்க தங்கச்சி என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அந்த பொம்மையோட தலையை திருகி போட்டுருலாம் சொன்னீங்க, எனக்கு அது வந்து ரொம்ப இதுவாச்சு. எல்லாரும் முழிக்கிறாங்க, என்னடா வர்றவங்களாம் அருணையே சொல்கிறாங்க, அப்போ அருண் பயங்கரமான சம்பவம் பின்னாடி பண்ணியிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க எல்லாரும். இதை சொன்ன உடனே அருண் வந்து என்ன சொன்னார்னா, அம்மா சொன்னது ஓகே, நான் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா அது எனக்கு தெரியல, மேபி நான் கூட அதை வந்து சொல்லியிருக்கலாம். பட் நீங்கள் சொல்கிற இந்த இன்சிடெண்ட் வந்து நான் சும்மா ஃபன்னாக நான் பேசினது, அது வந்து நாங்கள் சீரியஸாக பேசல, ஒரு 4 பேர் உட்காந்து நாங்கள் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம், அவ்வளோதான். அப்படின்னாலும் நீங்கள் ஜாலியாக பேசினாலும் ஒரு பொம்மையோடைய கழுத்தை திருகி போட்டு அப்படின்னு சொல்கிறதுலாம் வந்து ஒரு ஹாஷான ஒரு விஷயமா தான் இருக்குது. இப்போ எப்படி ஜாக்லின் வந்து ராணுவக்கிட்ட அவங்க ஜாலியாக ஒரு விஷயத்த பேசியிருப்பாங்க, ஏதோ கிறிஸ் மாம் அப்படின்னு யாரோ ஒரு பேரை சொல்லி, எந்த மாமா இருந்திருந்தாலும் உன்ன மாதிரி வந்து ஒரு குழந்தை எனக்கு வந்துச்சுன்னா நான் கருவிலேயே உன்னை அழிச்சிருவேண்டா அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அவங்க ராணுவக்கிட்ட ரொம்ப ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக பேசின ஒரு விஷயம். அதை நீங்கள் வெளியில் பல பேர் தப்பாக பரப்புறீங்க அப்படின்னா இதுவும் தப்பு தான். அந்த மாதிரி இப்போ நமக்கு அது கேட்கும்போது கொஞ்சம் ஹாஷாக இருக்குல்ல, அதோடைய கான்டெக்ட் வந்து ஜாலியாக சொல்லியிருந்தாலும் கேட்கும்போது நமக்கு அதுவுமே ஹாஷாக தான் இருக்கும். ஜாக்லின் சொன்ன அந்த ஒரு விஷயமும், எப்படி இவங்க எப்படி சொல்கிறாங்க, கருவிலேயே வந்து கலைச்சிருவேன் எப்படி சொல்கிறாங்க, அது தப்பாச்சு அப்படின்னு நமக்கு அதை கேட்கும்போது நமக்கு அப்படி இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன இன்டென்ஷன் வேறு மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் அருண், நீங்கள் சொன்ன இன்டென்ஷன் வேறு மாதிரி இருந்தாலும் அது கேட்கறதுக்கு அப்படி தான், பொம்மையை கழுத்தை திருகி போட்டுரு அப்படின்னு சொல்லும்போது அது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஹிட் ஆகும். சரிங்களா, இது ஓகே, இது அந்த அளவுக்கு பெரிய மேட்டர் இல்லை. அதுக்கப்புறம் நடந்தது தான் சம்பவமே. எப்படி அதுக்கப்புறம் நடந்தது தான் சம்பவமே. இவங்க நம்ம மஞ்சரி அம்மா அவர்கள் சௌந்தர்யா கிட்ட ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நீங்கள் கூட வந்து என் பொண்ணை இந்த டாஸ்க்லலாம் பொய்க்காரி, அதான் செங்கல் டாஸ்கில் பொய்க்காரி, பொய் பேசுவா, மஞ்சரி வந்து பொய் பேசுவா நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுறது இவங்க தான், இவங்க மஞ்சரியோடைய தங்கச்சி தான். நீங்கள் வந்து மஞ்சரியை வந்து பொய் பேசுவான்னு நீங்கள் சொன்னீங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதை வந்து
வெளியிலயும் வேற மாதிரி போற்றி ஆகும் இல்லையா? நீங்க வந்து இவங்க தான் போய் பேசுவாங்க, மஞ்சரினாலே போய் பேசுவாங்க, அன்ஷிதா தான் உண்மையை பேசுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க சொன்னீங்க அப்படின்னு வந்து இவங்க அந்த ஒரு விஷயத்த உடைக்கிறாங்க. விஷால் கிட்ட நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, அது வந்து எனக்கு தப்பா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்பயே மைண்டுக்குள்ள நினைச்சேன், அதை பார்த்துட்டு இருக்கும்போது மைண்டுக்குள்ள நினைச்சேன், என்னடா ஜாக்லினும் சேர்த்து தானே சொன்னாங்க, ஜாக்லின் பேர் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு முடிக்கிற அடுத்த செகண்ட் மஞ்சரி அம்மா உள்ள புகுந்து, ஆமா ஆமா நீங்க அது வந்து பொய் பேசுவா என் பொண்ணு அப்படின்னு நீங்க சொன்னீங்க, அது வந்து வெளியில வந்து தப்பா தானே போகும், என் பொண்ணு பொய்லாம் பேச மாட்டா. நீங்க விஷால் கிட்ட அதாவது இன்ச் பை இன்ச் அவங்க 24/7 பாக்குறாங்களாம். இன்ச் பை இன்ச் எங்க எது என்ன சம்பவம் நடந்துச்சுன்றத கிளியரா சொல்றாங்க. நீங்க விஷால் கிட்ட வெளியில அந்த சோஃபா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க, மஞ்சரியும் ஜாக்லினும் பொய் பேசுவாங்க, அன்ஷிதா உண்மையை பேசுவா, எனக்கு அவ மூஞ்ச பார்க்கும் போதே எனக்கு தெரியுது நீங்க சொன்னீங்க. அது எப்படி ஒருத்தவங்க மூஞ்ச பார்த்தே உங்களுக்கு வந்து தெரியும்? ஒரு மூஞ்ச பார்த்தே எப்படி உங்களுக்கு வந்து தெரியும் நம்ம போய் பேசுறான் உண்மையை பேசுறான்னு சொல்லிட்டு? அது வந்து அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டாங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லவும், ஜாக்லின் பேரை சொன்னவும் அங்க எல்லாருமே பயங்கர ஷாக். ஈவன் ஜாக்லின் முகத்தை பார்க்கணும், அவங்க இப்பதான் ரியலைஸ் பண்றாங்க. உடனே இவங்க சௌந்தர்யா மூஞ்சி ஈ ஆடல. ஐயோ என்னடாவா இப்படி நம்மளை போட்டு விட்டாங்களேன்னு சொல்லிட்டு ஜாக்லின் ஒரே ரியாக்ஷன் தான், இப்படிதான் பண்ணாங்க. உடனே சௌந்தர்யா வந்து ஏதோ அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வராங்க, பட் அங்கே எடுபடலை. எல்லாரும் வந்து இப்போ ராயன்லாம் ஜாக்கே அப்படின்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டாப்புல. ஸோ தெரிஞ்சு போச்சு நமக்கு பின்னாடி என்ன பேசுறாங்க அப்படின்றது ஜாக்லினுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. இன்னும் எப்போ வந்து நல்லாவே தெரிய போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாக்லினுடைய அம்மாவும் ஜாக்லின் அவர்களுடைய தம்பியும் வரும்போது தெரிய போகுது. இது ஒன்று. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம மஞ்சரி அவர்களுடைய அந்த தங்கச்சி வீட்டுக்காரர் அவர் ஒருத்தரை பற்றியும் ஒரு விஷயம் சொன்னார். முதல்ல நம்ம ராயன் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ராயன் நீங்கள் நல்லா விளையாடுறீங்க, நல்லா பேசுறீங்க, பாசிட்டிவ். சௌந்தர்யா கிட்ட வந்து அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, அதாவது சௌந்தர்யா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, இது சௌந்தர்யோட ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி. எப்படி? சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி. உங்களுக்கு வெளியில ஃபேன்ஸ் இருக்காங்க, ஆனா நீங்க இது வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க்லயோ இல்லை எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயோ நீங்க பெருசா எதுவும் பண்ணல, ஆனாலும் உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? நீ எதுவுமே பண்ணல, நீ எந்த ஒரு மண்ணும் நீ புடுங்கல, ஒரு ஆணியை நீ புடுங்கல, ஆனாலும் உனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படி ஒருத்தர் செய்ய முடியுமா? அப்படி செதுக்கிருக்கிறாப்புல, அப்படி செஞ்சிருக்கிறாப்புல சௌந்தர்யாவே சேர்த்து செஞ்சிருக்கிறாப்புல, வெளியில சௌந்தர்யா ஃபேன்ஸும் சேர்த்து செஞ்சிருக்கிறாப்புல. இவளுக்கெல்லாம் எதுக்குடா ஃபேன்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சில் தான் அவர் கேட்டிருக்கிறார். சரிங்களா? இதை கூட நம்ம ஆளுங்க எப்படி உருட்டுவானுங்க பாருங்க, நான் பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? இது சௌந்தர்யாவுக்கு கொடுத்த ஒரு ஸ்லிப்பர் ஷாட்டா. ராணவ் அவர் வந்து ஏதோ ஒன்று பண்ணணும்னு சொல்லி ஒன்று ட்ரை பண்றாரு, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு, முடிஞ்சு. அருண் கிட்ட அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்க ஒரு டாஸ்க் ஒன்று வரும்பொழுது அதை ஸ்டார்டிங்லேயே நீங்க கெடுத்துடுறீங்க. நீங்க வந்து விளையாடி பார்த்து அதுக்கப்புறமா வந்து நீங்க எதனா கருத்து சொன்னா பரவாயில்ல, பட் ஆரம்பத்திலேயே நீங்க எதனா ஒன்று சொல்லி அந்த டாஸ்க் வந்து ஸ்பாயில் பண்ற மாதிரி இருக்கு. இது நான் வந்து பார்த்த ஒரு விஷயம் அப்படின்னு அருண் கிட்ட சொன்னாரு. இது அந்த அளவுக்கு இல்லை. அடுத்து விஷால் கிட்ட ஒன்று சொன்னாரு பாருங்க, சத்தியமா இதாங்க மரண மொக்க. இத்தனை நாட்களாக நான் ஒரு என்டர்டெய்னர்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷாலுக்கு மிகப்பெரிய செருப்படி. அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. விஷால், உங்க மனசுக்குள்ள வெளியில அவர் மனசுக்குள்ள புகுந்து யாரோ டாக்டர்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்க உடம்புக்குள்ள யாரோ புகுந்து உங்களை என்டர்டெய்னர்னு சொல்லியிருக்கிறாங்க போல அப்படின்னு சொன்னாரு பாருங்க. அங்க இருக்கிறவனுடைய ரியாக்ஷன்ஸ் மூஞ்செல்லாம் நீங்க பார்க்கணும். அதுக்கப்புறமா ஓப்பனா சொல்லிட்டாரு, நீங்க வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்குள்ள நீங்க என்டர்டெயின் பண்ணிக்கிறீங்க, அது ஓகே, பட் வெளியில நீங்க ஒரு என்டர்டெய்னரா எங்களுக்கு தெரியல, நீங்க எதை வச்சு உங்களை என்டர்டெய்னர் நீங்க சொல்றீங்கன்னு எங்களுக்கு தெரியல, நாங்க நிறைய இடங்கள்ல நாங்க யோசிக்கிறோம், என்ன பண்ணிட்டாரு இப்படி என்டர்டெய்னிங்கா அப்படின்னு சொல்லிட்டு நாங்க யோசிக்கிறோம். ஸோ என்டர்டெயின்மெண்ட்டா நீங்க எதுவுமே பண்ணல அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனா உடைச்சு விட்டார். அப்படி ஒருத்தர்கிட்டயும் சொன்னாப்புல. முத்துக்குமரனுக்கு சொல்றாரு, ஜாக்லினுக்கு வந்து நீங்க வந்து எப்படின்னா ஒரு வாரம் எங்களை கோவப்படுத்துறீங்க, ஒரு வாரம் எங்களை அசர வைக்கிறீங்க, அந்த மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வாரமும் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ இது நீங்க பார்த்துக்கணும், பயங்கரமான ஒரு ஃபேமிலி ரவுண்டா இது இருக்க போகுது. இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 3 வாரங்கள், இந்த வாரத்துக்கு பிறகு வரக்கூடிய 3 வாரங்கள் வேற லெவலில் இருக்க போகுது. ஏன்னா எந்த சீசன்லையும் இல்லாமல் இந்த சீசனில் தான்
ஃப்ரீயாக பேசுகிறாங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம். அப்படி சௌந்தர்யாவை பற்றி ஜாக்லின் கிட்ட அவங்க சொன்ன ஒரு விஷயம் பயங்கரமாக ஒரு அஃபெக்டை பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அருணை பற்றி வர்றவங்க எல்லாம் சொல்கிறது அருணோட முகமே மாறி போச்சு. அருணுக்கு ஒரு மாதிரி அது வந்து ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னடா இப்போ நம்ம எல்லாம் வெளியில் அப்படி தான் நம்ம நெகட்டிவாக போயிருக்கு. இப்போ தான் அவருக்கு ரியலைஸ் ஆகுது, ஓகே நம்ம வந்து பண்ண விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு, வர்றவங்களாம் இப்படி நினைக்கிறாங்க அப்படின்றத அவர் இப்போ தான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. போக போக தெரியும், இது ஸ்டார்டிங் தான், இன்னும் நிறைய இருக்குது, இன்னும் வருவாங்க. முத்துக்குமரன் ஃபேமிலி வருவாங்க, அவங்க பேச போகிறாங்க. நெக்ஸ்ட் ஒருத்தருடைய ஃபேமிலி வருவாங்க, அவங்களுக்குள்ளெல்லாம் இப்போ ராணுவ ஃபேமிலி கூட ஒரு விஷயம் பேசலாம், அந்த கார் டயர் மேட்ரு அதெல்லாம் அவங்க பேசுவாங்களான்னு தெரியல. ஸோ சௌந்தர்யா வீட்டில இருந்து வந்து கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஷால் வீட்டில இருந்து சௌந்தர்யா வீட்டில இருந்து வந்தாங்கன்னா விஷால் வந்து ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்ணார் இல்லையா, அதை பற்றி பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்ம பார்ப்போம், பொறுத்து வந்து பார்ப்போம். ஆனால் இந்த ரவுண்ட் ஆனால் மஞ்சரி ஃபேமிலி வந்து ஜாக்லின் பின்னாடி நடக்கிற விஷயங்களை எக்ஸ்போஸ் பண்ணதா இருக்கட்டும், சௌந்தர்யாவை வந்து செருப்பால் அடித்த மாதிரி சில விஷயங்கள் கேட்டதாக இருக்கட்டும், டாப் நாச். இனிமே தான் ரியல் சம்பவம் ஆரம்பிக்க போகுது, பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது உங்களுக்கு விடைபெறுவது நான் அரவிந்தன்.